Hi, this is Dr. Rusha Nandini, psychiatrist from Tanjavur. இன்னைக்கு ஸ்டாய்கிசம் பிலாசபில என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க தனியா நடந்து போறீங்க, உங்க பக்கத்துல யாரு வந்தாலும் உங்களுக்கு பிடிக்காது, உங்க கையை பிடிச்சி நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொன்னா உங்களுக்கு பிடிக்காது, உங்க உடம்ப அபியூஸ் பண்ணா உங்களுக்கு பிடிக்காது, உங்களோட உடலை தூக்கி ஜெயில வச்சா பிடிக்காது, அது மழையில நினைஞ்சா பிடிக்காது, அது வெயில்ல காஞ்சா பிடிக்காது. அப்போ உங்க உடம்ப யாரையுமே நீங்க அபியூஸ் பண்ண விடுறது இல்லை, அப்படிதானே? அப்புறம் ஏன் உங்க மனசை மட்டும் எல்லாரையும் அபியூஸ் பண்ண விடுறீங்க? நீங்க உட்காந்துருக்கீங்க, சும்மா உட்காந்துருக்கீங்க அப்படின்னா போற வரவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னு பார்த்து அதை நீங்க இன்ஃபுளுன்ஸ் பண்ண விடுறீங்க. எல்லாரு கூடயும் உட்காந்து பேசலான்னு உட்காடுறீங்கன்னா உட்காந்து 5 நிமிஷத்துல போனை எடுத்து நோண்ட ஆரம்பிச்சிடுறீங்க. அதுல இருக்க விஷயத்த உங்களை இன்ஃபுளுன்ஸ் பண்ண விடுறீங்க. சோசியல் மீடியால யாரோ என்னென்னவோ போடுறாங்க, அதெல்லாம் உங்களோட மைண்ட இன்ஃபுளுன்ஸ் பண்ண விடுறீங்க. நியூஸ் பாக்குறேன்ற பேர்ல அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களோட மைண்ட இன்ஃபுளுன்ஸ் பண்ண விடுறீங்க. ஏன் அப்படி விடுறீங்க? உங்க உடலுக்கு நீங்க எவ்வளவு பாதுகாப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, அதே மாதிரி உங்க மனசுக்கும் அதே பாதுகாப்பை கொடுங்க. அதுதான் ஒரு ஸ்டாய்க்கான பிஹேவியர் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஸ்டாய்கிசம் பிலாசபில சொல்றாங்க. இதை பத்தி யோசிச்சு பாருங்க. தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே. ஹாப்பி விமென்ஸ் டே.